வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல வவால் மீன் வறுவல் தான். அதுக்கு நான் மசாலா போட போறேன். எப்படி போட்டு வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வவால் மீனை கழுவி வச்சிருக்கிறேங்க. கழுவி வச்சு மேலே ஒரு துண்டாக கட் பண்ணிப்போம். கட் பண்ணதான் மசாலா நல்லா ஊறும். பாருங்க, இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா லெமனை போட்டுக்கோங்க. இந்த பக்கம் திருப்பிக்குங்க. இந்த கட் பண்ணதில் அதுக்குள்ளெல்லாம் நல்லா லெமன் போகிற மாதிரி பார்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போங்க. உப்பும் லெமனும் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீன் டேஸ்ட்டோடு சாப்பிட்ணும். வெறும் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான மசாலாவே இதுதான். இதுக்கு மேலே எதையும் போட்டு நம்ம பஜ்ஜிலாம் போட வேணாம். ஏன்னா லெமன் உப்புலாம் உள்ளே போயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த காரம் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. இது நல்லா அந்த கேஸ் எல்லாம் போட்டுக்குங்க. ஏன்னா எலுமிச்சை பழமும் உப்பும் உள்ளே ஊறிடுச்சு. மேலே இப்போ மிளகா காரம் மட்டும் தான் உள்ளே தள்ளணும். அது போயிடுச்சு. நல்லா ரஃப் ஆகிடும். நல்லா மீன் சூப்பராக இருக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சுப்போங்க. எடுத்து வச்சுருங்க. மசாலா ஊறட்டும். நல்லா மீனுக்கு மசாலா போட்டு வச்சுருச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்புறமா நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். கேஸை பற்ற வச்சுக்கோங்க. தவா போட்டுருவோம். எண்ணெய் ஊற்றிக்கலங்க 2 ஸ்பூனு. அவ்வளோதாங்க, வவ்வால் மீன் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. வவ்வால் மீனை வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி பாருங்க, நல்லா சூப்பராக. டேஸ்ட்டில் நீங்கள் வறுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க மக்களே, சாப்பிட்லாம்.